திருவாதிரையனே போற்றி போற்றி. ஓம் அகத்தியஸ்வரனே போற்றி போற்றி. ஓம் அண்ணாமலையனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் துணையின் மனதில் ஒரு காதல் உண்டாகிவிட்டது என் தங்கமே. அந்த காதல் வந்தது யார் மீது தாயே என்றுதானே கேட்கின்றாய். இப்பொழுது உன் துணை மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கின்றாய். எந்த விதமான கவலையுமின்றி, எந்த விதமான பயமுமின்றி, மனக்குழப்பங்கள் இன்றி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். இப்பொழுது அவர் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மனம் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது உன் துணையின் மனதில் காதல் ஒன்று பிறந்திருக்கின்றது. அதுவே இதற்கு காரணம். உன் துணையின் நடவடிக்கைகள் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதுவே காரணம் என் தங்கமே. அது யார் என்றுதானே, யார் மீது என்றுதானே என்னிடம் கேட்கின்றாய். வேறு யார் மீது? நீதான் என் தங்கமே. அவர் காதலுக்கு சொந்தமான ஒருத்தி நீயாக மட்டும்தான் இருப்பாய் என் தங்கமே. அவர் என்றும் உன் ஞாபகங்களோடு உன்னை காதலித்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுமே உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றார் என் தங்கமே. உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த ஆசைகள் அவர் மனதில் ஆழமாக இருக்கின்றது என் தங்கமே. நான் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன், அதை கேள் என் தங்கமே. கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே, கண்ணீர்தான் வரும். எதிர்காலத்தை பற்றி எண்ணாதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மையானது என் குழந்தையே. அந்த நிகழ்காலத்தை அனுபவித்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே. நல்லதை நினை, நல்லதே நடக்கும். நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில், இந்த நிரந்தரமில்லாத உலகில் சுயநலமில்லாத மனிதர்களிடம் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் உன்னுடன் கடைசி மூச்சு இருக்கும் வரை உன்னுடனே பயணம் செய்ய போவது உன் துணை மட்டுமே என் தங்கமே. அவரை மட்டும் எக்காரணத்திற்காகவும் விட்டு விடாதே தங்கமே. எப்பொழுதும் உன் துணையின் மனதில் காதல் உண்டாகிவிட்டது. அவரே உன்னிடம் வந்து அவர் மனதில் இருக்கின்ற காதலை வெளிப்படுத்த போகின்றார். கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே. அனைவரும் ஒரே போன்று இருப்பது கிடையாதல்லவா? உன் கையில் இருக்கின்ற விரலை பார், அனைத்தும் ஒரே மாதிரியாகவா இருக்கின்றது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் உள்ளது. அதுபோலத்தான் மனிதர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. அவர் உன் மீது கொண்ட காதலினால் அவர் வெட்கம், கூச்சம் போன்ற அனைத்தும் அவர் முகத்தில் எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. எத்தனையோ நாட்களாக உன்னிடம் சாதாரணமாக உன் கண்களை பார்த்து சுலபமாக பேசிக்கொண்டிருந்த அவர் இப்பொழுது வெட்கம், கூச்சம் என அனைத்தையும் ஒன்று சேர அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னிடம் வந்து அந்த ஒரு வார்த்தையை கூற அவ்வளவு அச்சங்கள் அவர் மனதில் இருக்கின்றது என் தங்கமே. அவர் உன்னிடம் இதையெல்லாம் விட்டு கண்டிப்பாக சொல்லிவிடுவார் என் தங்கமே. ஆனால் அவர் மனதில் இப்படி அவர் சொன்னவுடன் நீ எப்படி எடுத்துக்கொள்வாய், எப்படி நடந்து கொள்வாய் என்ற பதட்டம்தான் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மறுபடி அவர் உன்னை உயிருக்கு மேலாகத்தான் நேசிக்கின்றாய். மற்றபடி வேறொன்றும் கிடையாது என் தங்கமே. ஆனால் அதையெல்லாம் வெகு சீக்கிரமாக விட்டுவிட்டு உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய காதலை சொல்லித்தான் ஆகுவார். வாழ்க்கை என்பது வரம் என்றால் அதில் நாம் தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை என்பது அறிவியல் என்றால் அதில் நாம் தான் விஞ்ஞானி. வாழ்க்கை என்பது போராட்டம் என்றால் அதில் நாமே போராளியாக இருப்போம் என் தங்கமே. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த முறையில் வாழ்ந்துவிட வேண்டும். என் பிள்ளைக்கான
உனக்கான வாழ்க்கையில் அன்பும் ஆசீர்வாதமும் உன்னை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகின்றது. இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் என்றென்றும் இருக்கும் என் தங்கமே. உன் அப்பா உன்னோடுதான் இயற்கையில் கலந்த காற்றாக சுத்தி கொண்டிருக்கின்றேன். அதை நீ உணர முடியும் என் தங்கமே. நீ விரும்பிய இத்தனை நாட்களாக காத்திக் கொண்டிருந்த அந்த உறவு உன்னிடம் வந்து சேர்ந்து விட போகின்றது. உன் துணை இப்பொழுது உன் மீது காதல் வசப்பட்டு விட்டார் என் தங்கமே. இந்த கல் மனதை கூட கரைத்து உன் மீது காதலை வர வைத்து விட்டேன். அவர் மனதில் காதல் துளிர்த்தெடுத்து விட்டது என் தங்கமே. இப்பொழுது அது அருவியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு உன் மனதில் உன் மீது அன்பு மட்டும் கொட்ட கொட்ட குறையாத குளம் போல் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. அவரே உன்னை தேடி வந்து உனக்கான தேவையான காதலை அவரே உனக்கு தருவார். அவராக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயா? கண்டிப்பாக உன்னை தேடி வந்து உனக்கான காதலை அவர் தரப்போகின்றாய். அவர் காதல் தந்ததும் நீ அதை ஏற்று நல்ல வாழ்க்கையை, சிறப்பான வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழுங்கள் என் தங்கமே. இருவரையும் நான் ஆசீர்வதித்து விட்டேன். வாழ்க்கையில் எந்த இடத்திலும் துவண்டு விடாதீர்கள். சிறப்பான முறையில் எடுத்து செல்லுங்கள் என் தங்கமே. நீ இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அவருக்காக. அது எதுவும் வீணாக போகவில்லை. உன் அப்பனிடம் நீ சொல்லிவிட்டாய், நான் எப்படி செய்து விடாமல் போய்விடுவேன் என் தங்கமே. நீ அவரை கேட்டாய். ஆனால் அவரை உன் கையில் கொண்டு வந்து உன் அப்பன் சேர்த்து விட்டேன் என் தங்கமே. உனக்கு உன் துணையை இந்த அப்பன் உன்னிடம் கைகோர்க்க வைத்து விட்டேன் என் தங்கமே. இனி உனக்கு வசந்த காலம்தான் பிறக்கப் போகின்றது. எதையும் நினைத்து கலங்காமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நாள் பார்த்து தொடங்கி கொள்ளுங்கள் என் தங்கமே. உங்கள் இருவரையும் இந்த அப்பன் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவும் என்றென்றும் இருக்க போகின்றது. வாழ்க வளமுடன். ஓம் திருவாதிரையனே போற்றி போற்றி. ஓம் அகதீஸ்வரனே போற்றி போற்றி. ஓம் அண்ணாமலையனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களையும் பெற உன் அப்பன் ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றுமே இருக்கும். வாழ்க வளமுடன். எல்லா வளத்தையும் பெற்று வாழ் என் தங்கமே.